இருப்பதனாலேயே அவர்களுக்கு உத்தம லோகம் கிடைக்கணுமானால் அப்போ ஜீவ தசையில தன் உயிர் உள்ள பொழுதே போய் கங்கையில தீர்த்தம் ஆடுவானால் அப்போது அவனுடைய பாக்கியத்தை கேட்கணுமா. எம்பெருமானுடைய திருவாராதனத்திலையும் ஒரே துளசி தளத்தினாலையும் ஒரு கங்கை பொட்டுனாலேயும் சந்தோஷப்படுவான் பகவான் என்று சொல்லுகிறது விஷ்ணு தர்மம். துளசீதளமாத்மேன கங்காயா சுலகேனவா விக்ரீதே ஸ்வமாத்மானம் கத்தேபியோ வத்தவத்சலகா. துளசி தளத்துக்கும் கங்கா தீர்த்தத்துக்காக சால கிராமத்துல ஒரு பொட்டு கங்கா தீர்த்தமும் ஒரு துளசியை வச்சுட்டா பக்தனுக்கு பகவான் தன்னையே விட்டுடுவான்கிறார். காங்கிற அக்ஷரத்தையே வரக்கூடிய கங்கா கீதாசே காயத்ரி கோபி சந்தனேவச்ச கோவிந்த கீர்த்தனஞ்சாதி ககாதா பஞ்ச துர்லபா. காங்கிற அக்ஷரத்தில் வரக்கூடிய இந்த 5 துர்லபம் என்று ஸ்காந்த புராணம் சொல்றார். இது நான் கங்கை அல்ல காவர் கீதா காயத்ரி கோபி சந்திரம்னா திருமண் கோவிந்த கீர்த்தனம் இந்த 5 துர்லபம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த 5 சப்தம் வந்துட்டானா மகாபாகியம். கோணசேவேக கங்காம் தாம். அதே விட விஷ்ணுபாதத்திலேருந்து உண்டான கங்கையை உலகத்துல யாருதான் சேவிக்க மாட்டான். நாம் போய் அங்கு சேவிக்கிற அபிரதம் இங்க நமக்கு அதுலேருந்து ஒரு திகில கிடைச்சுட்டாது பாபங்கள் போயிடும். தஸ்மான் நித்தியம் மகாத்மானா. ஆகினாலே மகாத்மாக்கள் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்துல அலகநங்கா தீரத்துல மந்தாக்கினி கங்கா தீரத்திலேயே இருந்து கொண்டு கங்கா ஸ்நான பராயணர்களாக இன்றும் பகவான் உபாசித்துக் கொண்டு மகர்ஷிகள் பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு முடிச்சதும் உடனே ஆச்சாரிய இடத்துல பாகவதால் கேட்கிறார். பகரீவன மகாத்மியம் வத சத்குரு புங்கரா நரநாராயணம் என்ற குருவாதே சுமதத்தபதா. பத்ரிகாசிரமத்திலே நரநாராயணர்கள் இருக்கிறார்கள் சொல்றார். அந்த வைபவத்தை சொல்லணும், பத்ரிகாசிரமத்தினுடைய வைபவத்தை சொல்லணும் அப்படின்றதும் உடனே சொல்ல தொடங்குகிறார். முதல் நரநாராயண அவதாரத்தை பகவான் அவதாராய் பிரபஞ்சேயா. அநேக அவதாரங்கள் பகவானுக்கு எப்பொழுது எந்தெந்த தர்மம் கிராணி அடைகிறதோ அதவே உத்தாரணம் பண்ண எம்பெருமான் அவதரிக்கிறார். சாங்கிய தர்மம் ஒரு சந்தர்ப்பம் கிராணி அடையும் பொழுது கபிலராக அவதாரம் பண்ணினார். ஒரு சந்தர்ப்பம் யோக தர்மம் லுப்தமான பொழுது தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை நிலைநாட்டினார். ஒரு சந்தர்ப்பம் கத்திரிய தர்மம் வீணாகும் பொழுது ராமனாகவே அவதாரம் பண்ணி கிருஷ்ணனாவே அவதாரம் பண்ணி அதை நிலைநாட்டினார். ஒரு சந்தர்ப்பம் வேதத்துக்கே ஹானி வரும்போது வியாசனாக அவதாரம் பண்ணி வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பரிபாலிக்கிறார். இப்படி தர்மங்களுக்கு எப்ப எந்தெந்த தர்மத்துக்கு கிராணி வருதோ அந்தந்த தர்மத்துக்கு அந்தந்த ரூபத்துல வந்தாதானே சாத்தியம். ஒரு சந்தர்ப்பம் வைஷ்ணவ தர்மத்துக்கு கிராணி வந்த பொழுது அதை ரட்சிப்பதற்காக நரநாராயணர் அவதாரம் பண்ணினார். ஒரு குரு தன்னையே பிரகாசப்படுத்திக்க முடியாது. எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் முதல்ல தன்னை பிரகாசப்படுத்திக்க மாட்டார். நம்ம இடத்துல என்ன இருக்குன்னு குரு நினைச்சுப்பார். சிஷ்யன்தான் குரு பிரகாசமேது சிஷ்யா. சிஷ்யன்தான் குருவை பிரகாசப்படுத்தணும். குரு தன்னையே பிரகாசப்படுத்திக்கொண்டு இங்க வாருங்கள் உங்களுக்கெல்லாம் மோட்சம் தானே இங்க வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா வருவாளோ? மதிக்க மாட்டான். தன்னைத்தானே ஆத்மஸ்துதி பண்ணிக்கிறான். அம்பாவி அவன் அப்படின்னு தானே சொல்லுவான். பகவானுக்கு தோணித்து சம்சாரத்தில் விழுந்து இருக்கக்கூடிய எல்லா ஜீவபோகிகளையும் கரையேற்றி விட்டா தேவையில்லைன்னு பகவானுக்கு தோணித்தான். எல்லாரையும் கரையேற்றணும் முதல் தோல். அதுக்கு வைஷ்ணவ தர்மம் தான் சாதனம். உபதேசம் பண்ணலாம்னு புறப்பட்டா ஜனங்கள் மேலே தப்பு இல்லை. தெரிஞ்சா வந்துடுவா. ஜனங்களுக்கு தெரியலையானா நாம் தானே போய் சொல்லணும். அது கேட்டு போகணும்னு விட்டுவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு பகவான் தானே வந்தான். வந்து கங்கை கரையிலே நாராயணமூர்த்தியா உட்கார்ந்துக்கிறான். ஒருத்தராவது வரலையா? அரோ ஒண்டியா உட்கார்ந்துக்கிறார். என்ன கவலையோ என்ன துக்கமோ தனியா வந்து உட்கார்ந்துக்கிறார் என்று பார்த்துட்டே போயிடுகிறார். ஒருத்தராவது கிட்டக்க வரல. உடனே பார்த்தார், இப்படி ஆச்சாரியனா மட்டும் அவதாரம் பண்ண பிரயோஜனம் இல்லை, ஒரு சிஷ்யனாகவும் அவதாரம் பண்ணணும் என்று நினைத்து கொண்டு தனக்கு தம்பியாகவே நரனாகவும் அவதாரம் பண்ணினார். மூர்த்தி தர்மகலாகர்கே நரநாராயணா ரிஷி என்று தர்மதேவதைக்கும் தட்சபிரதாபதியினுடைய பெண்ணான மூர்த்தி என்கின்றவளுக்கும் புத்திரனாக நரன் நாராயணன் என்கின்ற 2 ரிஷி ரூபத்திலே ஸ்வயம் பகவானே. குரு சிஷ்ய லட்சணத்தை காட்டுறதுக்காக நரனும் பகவான் தான், நாராயணனும் பகவான் தான், பலராமனும் பகவான் தான், கண்ணனும் பகவான் தானே. விசாவதாரத்துல பலராமனையும் பகவான் எடுக்கிறோம் இல்லையா? 2 ரூபத்துல பகவானே அவதாரம் பண்ணி குருவாரும் சிஷ்யனாகும். இப்ப என்ன உட்கார்ந்துக்கிறார் நாராயணன். நரன் என்ன பண்றார்? கை கட்டின்னு இப்படியே நின்று இருக்கிறார். நேற்று உட்கார்ந்துக்குமே ஒருவராவது வரல. இன்னைக்கு போகும்போது அவர் பார்த்தார், அவர் உட்கார்ந்துக்கார், இவர் கை கட்டி நிற்கிறார். இவர் நிற்பானே, ஏதோ விஷயம் இருக்கணும். எந்த அங்கேயே உண்டார் நிற்கிறவர். என்ன விஷயம்? அவர் யாரு? இப்ப கேட்கிறார், அவர் யாரு? நிற்கிற சொல்றார், அவர் பெரிய மகா. நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும், நம்ம கஷ்டங்கள்லாம் நீக்கி விடுவார், நம்ம கதையில்
சத்தியமானவர் அப்படின்னு வந்தவர் என்ன பண்ணார், அவரை சேவிச்சார். அந்த பக்கம் கை கட்டி நிற்கிறார். இன்னொருத்தர் பார்த்தாரு, இந்த 2 பேர் 2 பக்கத்திலே நிற்கிறார், என்னன்னு விசாரித்தார். பெரிய மகான். உடனே அவரை சேவிச்சார். 10 பேராச்சு, 100 பேராச்சு, இப்ப 100 பேர் 1000 பேர் ஆச்சு. அப்புறம் எல்லாருக்கும் நம்பிக்கை, கூட்டத்தாருக்கான நம்பிக்கை. எல்லாரும் வந்துட்டார்கள். ஆனால் அப்பொழுது ஸ்வயம் ஆச்சாரியனா மட்டும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பகவான மதிச்சாவத்திலும் இல்லை. சிஷ்ய குரு பிரகாசிலே சிஷ்யா என்று ஒரு சிஷ்யன் வரும் பொழுதுதானே குருவை பிரகாசப்படுத்தும். அப்ப குருவே உலகத்துக்கு உபயோகம். இப்ப எப்போதும் குரு மகாத்மியம்னு சொல்லுவேன், இப்ப சிஷ்ய மகாத்மியம். அந்த ஒரு சிஷ்ய மகாத்மியம் ஏன்னா வேதாந்த தேசிக்கிற வல்லைன்னா ராமானுஜரை யாரு கண்டா, ஒரு சிஷ்ய மகாத்மியம். அந்த சிஷ்யர்கள் வந்து என்ன சொல்றாங்க, குருவை பிரகாசப்படுத்தலாம். அத்தகைய குருவை பிரகாசப்படுத்துவதே இவாளுடைய லட்சியம். பெருமாள்களே என்னன்னு வச்சுருவார், குருவை பிரகாசப்படுத்துவதே இவாளுடைய லட்சியம். அந்த குருவை பிரகாசப்படுத்திட்டாலே குருவனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி இவன் கரையேறுவனே அப்படிங்கிற கிருபையினால ஒரு சிஷ்ய ரூபமாகவும் எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி, அப்ப அவர்கள் காண்பித்த பெருமை என்னங்கிறார். நரன் நாராயணத்துல கேட்கிறார், முற்றமார்க்கம் மம ப்ரூஹி பகவன் கிருபையா பிரபோ சம்சாரார்ணவமத்ரஸ்ய நானா துக்காபுரஸ்ய சே. மோட்சமார்க்கம் எனக்கு என்னன்னு சொல்லணும் என்று நரன் பார்த்திட்டே உடனே நாராயணன் சொல்றார், லோகத்தை முதல்ல விஷய வைராக்கியம் வேணும். அச்சது பச்சனில் உற்சது வீடு, வீடுதானே வேணும், மோட்சம் தானே வேணும். மோட்சம் வேணுமானா முதல் படி பரமபத சோபானம் அப்படின்னு கிரந்தம் பண்ணினார். ஆச்சரியமான கிரந்தம் தேசிகன். முதல் படி விஷய சுகங்களிலே லோக விஷயத்திலே விலக்கி வரணும்.